ஆண்புநேயர்களுக்கு பரிவான வணக்கம். மலையாளத்தில் மோகன்லால் அவர்கள் நடித்து பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியாகி இருக்கிற எம்புரான். இந்த எம்புரான் டைட்டில் வச்சதுக்கு நமக்கு ரொம்ப வசதியா போச்சு. அந்த படத்துல இருந்த கண்டென்ட்டுக்கு நம்ம தமிழ்ல வைக்கிறதுக்கும் ரொம்ப சரியா இருக்கு அப்படின்னு. எம்புரான் படத்தை பார்த்து விட்டு சங்கிகள் எல்லாமே வெம்புரான். என்ன பிரச்சனைனா, அரசியலில் கொண்டு போய் மதத்தையும் அதை கலந்தா அது இந்த மனித குலத்திற்கே பேரழிவை ஏற்படுத்தும் அப்படி என்பதை எம்புரான்ல அடிச்சு துவைச்சு எடுத்திருக்காங்க. படம் ஆரம்பிக்கிற முதல் சீன்லயே இஸ்லாமிய மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுவதும், அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் அந்த மக்கள் தப்பிச்சு இந்துக்கள் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள் போய் தங்க போகும்போது அவர்களே அந்த மக்களை கொள்வதும், ஒரு இஸ்லாமிய சகோதரி கர்ப்பிணியாக இருக்கும்போது அவரை ஒருத்தர் கற்பழிக்கிறதும், இப்படி பேப்பர் கட்டிங்ல வந்ததெல்லாம் உண்மை செய்திகள். எங்க நடந்ததுன்னு உங்களுக்கும் தெரியும். அந்த உண்மை நிகழ்வை எடுத்து குஜராத்ல நடந்ததை, அந்த கலவரங்களை அப்படியே படத்தின் ஆரம்ப காட்சியில வச்சு கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம, அதாவது கட்சி கலர்ல கூட காவியை அப்படியே கம்ப்ளீட்டா காட்டி மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிவிட்டு இருக்காரு பிருத்திவிராஜ் சுகுமாரன். மோகன்லால் இதை செஞ்சுட்டாருன்ட்டு எவனாலும் வாயும் திறக்க முடியல. இதுவே மம்முட்டி அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தா இது பாகிஸ்தானுடைய சரிவேலை, இது அந்த ஸ்தான் இந்த ஸ்தான் அப்படின்னு சொல்லி மம்முட்டி அவர்களை இன்னொரு வச்சு செய்ய ஆரம்பிச்சிருப்பானுங்க. ஆனால் மோகன்லால் அவர்களை அப்படி செய்ய முடியாது. அவர் இந்து, பிருத்திவிராஜ் சுகுமாரன் இந்து. அவங்க யாருன்றது கேரள மக்களுக்கு நல்லாக தெரியும். இவனுங்க என்ன எடுத்து ஊதனாலும் மக்கள் கேட்க மாட்டாங்க. இதை மோகன்லால் செய்து விட்டாரே, எங்களுக்கு மன உளைச்சலாக இருக்கிறது, நீங்க செய்வன்னு நாங்க எதிர்பார்க்கல அப்படி கதறதை விட்டு இந்த சங்கிகளுக்கு வேற வழியே இல்லை. அதாவது கடலோர பகுதிகள் கிட்டத்தட்ட 500-600 அந்த கிலோமீட்டருக்கு எப்படி இந்த கும்பல் போதைப் பொருளுக்கும் மற்ற கள்ள மார்க்கெட் சப்ளைக்கும் எப்படி பயன்படுத்துகிறார்கள் அப்படி என்பதையும் இந்த படத்துல காட்டியிருந்தாங்க. ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய லூசிபரோட செகண்ட் பார்ட் தான். மோகன்லால் அவர்கள் கடைசியா ஆட்சியை கையில கொடுத்துட்டு போயிருப்பாரு. அப்போ அந்த கட்சியை கலைத்து விட்டு அந்த கட்சியில இருந்து வெளியில புதிதாக ஒரு கட்சியை மதத்தின் பேரால் ஆரம்பித்து ஒரு நல்லாட்சியை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்த கதையின் ஓட்டம் இருக்கு. அததான் அவங்க தெளிவா சொல்றாங்க. நீங்க மதத்தையும் அரசியலையும் ஒன்றிணைத்து அதன் மூலம் அரசியல் செய்தால் மனித குலத்துக்கே அது பேராபத்து அப்படின்னு சொல்லி அந்த வன்முறை காட்சிகளாகட்டும், இவனுங்க என்னென்னலாம் பண்ணானுங்களோ அதெல்லாம் அங்கங்க அப்படி தெரிவிக்க விட்டு பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்களும் மோகன்லால் அவர்களும் சம்பவம் செஞ்சு விட்டாங்க. இப்போ சங்கிகள் அந்த படத்தை பார்த்துட்டு வாயை திறந்து சொல்லவும் முடியாம, மெல்லவும் முடியாம, முழுங்கவும் முடியாம ஒரே கதவு மட்டும்தான் வெளியே கேட்கிறது. எம்புரான் படத்தை பார்த்தால் சங்கிகள் பூரா அப்படியே வெறுப்புறான், பம்புறான், கதறான். அந்த அளவுக்கு ரொம்ப தைரியமாக கட்சி காவியில கூட காம்ப்ரமைஸே இல்லை. அந்த கொடியை அப்படியே காட்டியிருக்காங்க. கட்சி பேர்லயும் சரி, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே இனம், ஒரே மக்கள், இதெல்லாம் நீங்க எங்க உருட்டி எங்க கொண்டு வருவீங்கன்றத ரொம்ப அழகா எம்புரான்ல அடிச்சு துவைச்சு உரிச்சு விட்டாங்க. ஆக எம்புரான் என்பது இது மலையாள படம் என்பதால் டப் செய்யப்பட்டு தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அவ்வளவு போய் ரீச் ஆகுமா மக்கள் கிட்ட அப்படின்னா அது போய் சேருமான்னு தெரியல. ஆனா நம்மளுடைய கடமை, நீங்கள் எம்புரானை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும். அப்பதான் சங்கிகள் எப்படி வெம்புரான் என்பதை நீங்கள் உணர முடியும் என்பதை படம் பார்க்குற அளவுக்கு டீசன்ட் வாட்சாவே இருக்கு. ரொம்ப பிரம்மாண்டம், சிஜி ஒர்க்கு எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அங்கங்க கதையில லேக் அடிக்குது. மோகன்லால் அவர்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் வராது. ஆக சங்கிகளை சம்பவம் செய்திருக்கிறார்கள் எம்புரானி. அதற்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் அப்படி என்பது என்னுடைய கருத்து. அந்த கதறல் சத்தத்தை நீங்க உணரலாம். உணர்வது மட்டுமல்ல, புரிந்தும் கொள்ளலாம் அப்படி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு எம்புரானை தியேட்டர்ல போய் பாருங்க. ஒருவேளை தியேட்டர்ல பார்க்காம மிஸ் பண்ணீங்கன்னா ஓடிடி தளங்கள்ல வரும்போது கண்டிப்பா பாத்துருங்க. உங்க சந்தோஷத்துக்கு நான் கேரண்டி. என்ன நடக்கிறதோ அதை அப்படியே எடுத்து படமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில் இன்னமும் தென்னிந்திய திரைப்பட அதாவது துறை தெளிவா இருக்கு. இந்த மாதிரி படங்கள் பார்த்தா மலையாளத்திலையும் தமிழ்லையும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. அது மக்களுடைய புரிதலுக்கு இப்போ ஒரு புத்தகம் படித்தால் கூட அவ்வளவு சீக்கிரமா அது படிப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு இல்லையா? படம் என்னும் போது அதை அப்படியே மக்கள் மொழியில் அப்படியே சொல்லிட்டு போயிடலாம். அதை அழகாக எம்புரான் இங்க பாத்துங்க, அரசியல் என்பது வேற, மதம் என்பது வேற. அவரவர் மதம் அவரவருக்கு, அரசியல் என்பது எல்லோருக்குமானது. அதில் மதத்தை கொண்டு போய் கலந்து மக்களை நாசம் செய்யாதீர்கள் அப்படி என்பதை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு டைலாக் வரும். மோகன்லால் அவர்களே இப்ப உள்ள என்ட்ரி ஆகும்போது அந்த மாசு இல்ல, காட் சேவ்ஸ் அவர் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நிலத்தை நம்ம தான் பார்த்துக்கணும்.
இல்லைன்னு வச்சுங்களா, மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு, இந்த மாதிரி அப்புறம் மசோதாக்கள் கொண்டு வந்து சீட் ஷேரிங்ல பாராளுமன்றத்துல நமக்கு இருக்கிறதும், கேரளாவுக்கு இருக்கிறதும், கர்நாடகாவுக்கு, ஆந்திராவுக்கு இப்படி மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு சீட்டை குறைச்சிட்டு, பாராளுமன்ற தொகுதி எண்ணிக்கையை குறைச்சிட்டு, அரசாங்கம் சொன்னதை கேட்காம தாங்கொண்டித்தனமாக, மானாவாரித்தனமாக பிள்ளைகளை பெற்று போட்டு மக்கள் தொகை பெருகி போச்சுன்னு சொல்லி இப்ப அவனுக்கு இடஒதுக்கீடை அதிகப்படுத்தி அவன் அங்க வாக்குகளை வாங்கி நம்மளுடைய தயவே இல்லாமல் ஆட்சி அமைத்து நம்மை காலில் போட்டு நசுக்க பல வேலைகள் செய்கிறார்கள். இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது எம்புரான் போன்றவர்கள் வந்து சங்கிகளை சம்பவம் செய்வது பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கு. மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களை நீங்களே நினைத்தாலும் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அரசாங்கம் சொல்வதை அப்படியே ஃபாலோ பண்ற நமக்கு அல்வா, அரசு சொல்றதை எதுவுமே கேட்காத அவனுக்கு லட்டு. இந்த லவடாகாரியெல்லாம் இந்த RSS சங்கி கூட்டங்கள் இருக்கும் வரை மாற்ற முடியாது. ஆக அந்த பீரியட் முடிகிற வரைக்கும் நம் மண்ணை நாம் தான் காத்துக்கொள்ள வேண்டும் அப்படி என்பதை தான் எம்புரான் சொல்லி இருக்கிறார் என்பதை கூறி, இது வந்து சினிமா விமர்சனம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, எம்புரான்ல வச்சு செஞ்சிருக்காங்க சங்கிகளை அப்படி என்பதை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய கடமை. அதை நான் பதிவு செய்து விடுகிறேன். பார்ப்பதும் பார்க்காமல் தவிர்ப்பதும் உங்களுடைய உரிமை, நீங்களே கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே 7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.